சிந்து பேருவே அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, ஐஷு வந்து யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணுறா. இந்த விஷயம் வந்து சிந்துவுக்கு தெரிஞ்சிச்சு. சிந்து வந்து எதார்த்தமாக ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது, ஒரு பையன் வந்து ஐஷுக்கு முத்தம் கொடுக்குறதும், ஐஷும் அந்த பையனுக்கு முத்தம் கொடுக்குறத சிந்து வந்து பார்த்துட்டு, "என்ன ஐஷு, யார் அந்த பையன்? இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு" சொல்லிட்டு, இப்பயும் வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிந்து கிளம்புறாங்க. "இல்லை அண்ணி, அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் என்னை படிக்கவே அண்ணன் வந்து காலேஜுக்கு அனுப்பாது. என்னை சொல்லாதீங்க அண்ணேன்னு" சொல்லிட்டு சிந்து காலில் விழுந்து ஐஷு வந்து கதறாங்க. இதை வந்து மகாவோட தம்பி எசக்கி பார்த்துட்டு போய் மகா கிட்ட, ஐஸ்வர்யா வந்து சிந்து எதுக்கோ திட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க. உடனே மகா வேகமா ஓடி வந்து சிந்துவை வந்து திட்டுறாங்க. "எதுக்காக நீ ஐஷுவை திட்டுற? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐஷு வந்து, "அவங்களோட கிளாஸை நான் தள்ளி விட்டுட்டேன். அதுக்காக தான் என்னை வந்து திட்டுறாங்கன்னு" அப்படியே மாற்றி பிளேட்டை போட்டுருவாங்க. உடனே மகா பார்த்தீங்க அப்படின்னா, "ஒரு ரூ. 100 கிளாஸுக்காக என் பொண்ணு நீ திட்டுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிந்து இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது, இவங்க பண்ணுற கொடுமையெல்லாம் நம்ம எதுக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. போலீஸ் வந்து, "சிந்துவை நீங்கள் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு" சொல்லிட்டு மகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சிந்து பார்த்திங்க அப்படின்னா, இனிமேல் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் சிந்து கிட்ட யாருனாலுமே வாலாட்ட முடியாது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.